இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உபதேசியார் அவர்களுக்காக என்னுடைய நன்றி கலந்த இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நான் ஒரு 2 years பேக் இங்கே இதே சேம் திருப்பதியாபுரம் பிரதிஷ்டை அன்னைக்கு தான் நான் இங்கே மெசேஜ் கொடுத்தேன். அதே சேம் டேட்டில் கரெக்டாக ஞாபகம் வச்சு அண்ணன் என்னை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால் எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக வேண்டியும் அன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல மெசேஜ்லாம் கொடுத்துட்டு அது ரொம்ப ஆசீர்வாதமான நாள். அதை திருப்பியும் நான் நினைவு கூறும்படி கிருபை செஞ்சதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இதில் நாம் இவை எல்லாவற்றிலேயும் எழுதியிருக்கு. அந்த இவை எல்லாவற்றிலேயும்னா எவை எல்லாவற்றிலேயும் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம தியானிக்க போறோம். அதே மாதிரி ஜெயம் கிடைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் செய்யணும். தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்தொன்றன் அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்தொன்றன் அன்பு பாராட்டு, கிருபை புரிந்தனையா நீ பரணி, கிருபை புரிந்தனையா நீதம், கிருபை புரிந்தனையா நீதம், கிருபை புரிந்தனையா. தீமை வரும் பல ஆசையை நீக்கி, தீமை வரும் பல ஆசையை நீக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தனையா நீ பரணி, கிருபை புரிந்தனையா. ஏசையா, இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆசீர்வதித்தள்ளுங்க சுவாமி. பேசுகிற என் நாவையும் கேட்கிற செவிகளையும் இருதயத்தையும் திறந்தள்ளுங்க சுவாமி. ஆமேன். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் அப்படின்னாக்கா எவை எவைன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 3 அ ஆ இ, அதாவது அவமானத்திலிருந்து ஜெயம் நமக்கு கொடுப்பார், ஆக்கினையிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுப்பார், இல்லாமையிலிருந்து ஜெயம் கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கலாமா? அவமானத்திலிருந்து ஜெயம் கொடுப்பார், ஆக்கினையிலிருந்து ஜெயம் கொடுப்பார், இல்லாமையிலிருந்து ஜெயம் கொடுப்பார். அதாவது பைபிள்ல நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன், அதாவது அவமானத்திலையும் ஆக்கினையிலையும் இல்லாமையிலையும் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நான் ஒரு 3 லேடிஸை நான் எடுத்திருக்கிறேன். அதாவது அவமானத்திலிருந்து ஜெயம் அப்படின்னு சொல்லும் போது பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அதாவது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எடுத்தவங்க வாசிங்க. முதல் 2 வசனம் வாசிங்க. 36ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 37ஆம் வசனம். போதும். அதாவது 3 பேர் இந்த சினேரியோல 3 பேர் இருக்கிறாங்க. பரிசேயன், பாவியாகிய ஸ்திரீ, அப்புறம் அவ கொண்டு வந்த பரிமள தைலம். அவ எதுக்கு கொண்டு வந்திருப்பா?
பாவியாகிய ஸ்திரீ என்ன பண்ணி காசு கொண்டு வந்திருப்பா? காணிக்கையா கொண்டு வந்திருப்பா. அது போல தேவன் மேல் உள்ள அன்புனால கொண்டு வந்திருப்பா. ஆனா பரிசேயன் எப்படிப்பட்டவங்க? பரிசேயன் அப்படின்னு சொன்னாக்கா வேறுபட்டவர்கள். வேறுபட்டவங்கன்ற ஒரு பொருள் இருக்கு. அதாவது அவங்க வந்து தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, பாவிய கூட வந்து அண்ட மாட்டாங்க. ஸோ பரிசேயன் வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட் படி பிராமின்ஸ் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தீண்ட மாட்டாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. ஸோ இந்த பாவியாகிய ஸ்திரீ வந்திருக்கும் போது ஏன் இவ வந்திருக்கிறா அந்த மாதிரி ஒரு எரிச்சலான ஒரு சூழ்நிலை. ஆனா ஏசு அவளுடைய பரிமள தைலம், அவளுடைய அணுகுமுறை எல்லாவற்றிலேயும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த அவமானத்திலிருந்து அவளுக்கு ஜெயம் கிடைத்தது. அந்த தேவ அன்பினால் அவளுக்கு ஜெயம் கிடைத்தது. ஸோ அந்த பரிமள தைலம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ எவ்வளோ இருக்கும்னா அந்த ஒரு பரணி பரிமள தைலம் வந்து 300 ரூபி, அதாவது வெள்ளி காசு, சில்வர் காயின் காஸ்ட். அப்போ அவளோட ஒன் டே சேலரி எவ்வளவா இருந்திருக்கும்? ஒரு வெள்ளி காசா இருந்திருக்கும். அப்போ எத்தனை நாள் சேர்த்திருப்பா? 300 டேஸ் சேர்த்திருப்பா. அப்போ இன்னைக்குள்ள ரேட்டு படி அது எவ்வளவு வருது? 20,000 ருபீஸ் வருது. நம்ம கீழே போய் கொட்டுவோமா? இல்லை யாரு காலிலே கொண்டு போய் கொட்டுவோமா? ஒரு 5 ருபீஸ் நம்ம வந்து எதுக்கு அதில் போய் செலவழிக்கணும் கூட நம்ம யோசிப்போம் தானே. ஸோ அவள் வந்து 20,000 தேவனுடைய அன்பின் பிரகாரமாக அவள் அதை வந்து வெளிப்படுத்தினான். அந்த பாவி வந்து அதுலேயும் அவர் வந்து ஓமையா ஒரு விஷயம் சொல்றாரு. 500 வெள்ளிக்காசும், அதாவது 41ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்போ இவங்க 2 பேர்ல எவனுக்கு, அதாவது அந்த அதிகாரி வந்து மன்னிச்சுட்டான். நீ கொடுக்கவே வேண்டாம்ப்பா, உனக்கு அதாவது லோன் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு, நீங்க கொடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ 50 காசு கொடுத்தவன் சந்தோஷப்படுவானா? 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் சந்தோஷப்படுவானா? 500. அப்போ பாவியாக அவளுக்கு வந்து நிறைய பாவம் செஞ்சிருக்கா, அவளுக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. 47ஆம் வசனம் வாசிங்க. போதும், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அதுதான் அந்த அவமானத்திலிருந்து அவளுக்கு தேவ அன்பின் பிரகாரமாக அந்த அவமானத்திலிருந்து ஜெயம் கிடைத்தது. அது அடுத்தது 2வது நான் எடுத்துக்கொண்ட இது வந்து ஆக்கினையிலிருந்து ஜெயம். எஸ்தர் ராஜாத்தியே நான் எடுத்திருக்கேன். ஆக்கினை சூழ்ந்து கொண்டது. எப்படி? ஒரு சின்ன விஷயத்துலதான் அவங்களுடைய யூத சமூகமே வந்து நிர்மூலமாக போகுது. அதாவது மொர்தெக்காய் வந்து ஆமோனுக்கு வந்து வணக்கம் செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு யூதா வம்சத்தையே வந்து என்ன செய்யணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டுடுறாரு. ஸோ இந்த இது வந்து எஸ்தர் ராஜாத்தை வந்து மொர்தெக்காய் வந்து ரொம்ப இடுக்கம் பண்றாரு. என்னது, நீ இப்படி செஞ்சிட்டியா, அப்படி செஞ்சிட்டியா, நீ அங்க இருக்கிறேன்னு நீ தப்பிச்சிருவியா அப்படின்னு வார்த்தைகளால மொர்தெக்காய் வந்து எஸ்தரை இதை பண்ணிட்டாலுமே அவளுடைய பொறுமை, அவளுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. நம்ம கூகுள் அடிச்சு பார்த்தா கூட குவாலிட்டிஸ் ஆஃப் எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டாக்கா கரேஜ் நிறைய வருது. அவளோட பொறுமையில இருந்து அவ பெரிய அந்தஸ்துல இருக்கா, எளிமையா இருந்திருக்கா, விசுவாசம் வச்சிருக்கிறா, நிறைய வருது அவளுடைய குவாலிட்டிஸ். ஆனாலும் அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த வஸ்தி என்ன பண்ணியிருக்கா, கூப்பிட்டு விடுறாங்க, கூப்பிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த ஒரு ஹைட்ல இருக்கும்போது கெத்தா அவங்க காட்டுறாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டும் அந்த எஸ்தர் வந்து அதை காமிக்கல. ஆலோசனை, எல்லாருக்கூடையும் ஆலோசனை பண்ணி எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜா கிட்ட போறதுக்காக வேண்டி எனக்கு 3 நாள் நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இந்த மாதிரி ஆலோசனை, அதாவது ஆக்கினையிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜெயம் பெறதுக்கு தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த இது கிடைச்சது. அஸ் அ குயினா அவங்க வந்து ரொம்ப கெத்தா இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆலோசனையை பெற்று அவங்க அந்த ஆக்கினையை ஜெயிச்சாங்க. 3வது இல்லாமையிலிருந்து ஜெயம். இதற்காண்டி நான் தெரிந்து கொண்ட வசனம் வந்து ஒரு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். அதாவது நான் எடுத்துக்கொண்ட ஸ்திரீ வந்து சாரிபாத்தில் உள்ள ஒரு விதவை பெண். இந்த
சாரிபாத் விதவை பெண் எப்படிப்பட்டவா? அவளுக்கு அதாவது அந்த நதியை வச்சுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. அந்த நதியில இப்ப தண்ணி இல்லை. அதுக்கு முன்னாடி எலியாவை எப்படி போஷித்தாரு? அந்த நதியை வச்சும் காகத்தை வச்சும் நமக்கு அவருக்கு போஷித்தார். அந்த தண்ணி அந்த நதியில கம்மியாயிடுச்சு, இல்லவே இல்லை. அப்ப இவங்களுக்கும் பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த இல்லாத நேரத்திலையும் அவளுக்கு அதாவது என்ன சொல்றா, எலியா எனக்கு ஒரு அப்பம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போது இவ என்ன சொல்றா, நான் சாவறதுக்காண்டி, சாப்பிட்டுட்டு சாவறதுக்காண்டி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. 14ஆம் அதிகாரம் வாசிங்க. 14ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமேன். இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே, பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த வார்த்தையை என்ன பண்ணா? விசுவாசிச்சா. இல்லாமையிலையும் விசுவாசம் இருந்தது. தேவ விசுவாசம் அவகிட்ட இருந்ததுனால அந்த இல்லாமையை அவ ஜெயிச்சா. அந்த நாள் அந்த நதியில தண்ணி போற அடுத்து வர்ற வரைக்கும் அவ கலசத்துல என்ன செய்யல? எல்லாமே தீர்ந்து போகல, எண்ணெயுமே தீர்ந்து போகல, மாவும் தீர்ந்து போகவில்லை. ஸோ அதனால தேவ விசுவாசம் வேண்டும். அப்போ நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம ஜெயம் கொள்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கிடைக்க என்னெல்லாம் செய்யணும்? நமக்கு தேவ அன்பு வேணும். நம்ம அந்த ரோமன் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நம்ம அதுலயே சொல்லப்பட்டிருக்கு, தேவ அன்பு வேணும்னு சொல்லுது. முதல்ல தேவ அன்பு வேணும் நமக்கு. அது போல தேவ விசுவாசம் வேணும். மூன்றாவது தேவ ஆலோசனை வேணும். ரோமன் 7ல தேவ அன்பை பத்தி சொல்லிருக்குது. 37ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. அன்பு கூறுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அதாவது தேவ அன்புல தான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். 1வது. 2வது தேவ விசுவாசம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 4 மட்டும் வாசிங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ தேவ விசுவாசம் வேணும். 3வது தேவ ஆலோசனை. நீதிமொழிகளின் புத்தகம் 24:6 வசனம். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அதாவது ஆலோசனை இருக்கிற, தேவ ஆலோசனை இருக்கிற இடத்துல என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். தேவ அன்பினால் பாவியாகிய ஸ்திரீ அவமானத்திலிருந்து ஜெயம் பெற்றாள். தேவ ஆலோசனையினால் எஸ்தர் ராஜாத்தி ஆக்கினையிலிருந்து ஜெயம் பெற்றாள். தேவ விசுவாசத்தினால் சாரிபாத்தின் விதவை பெண் இல்லாமையிலிருந்து ஜெயம் பெற்றாள். சோ அவமானத்திலிருந்து, ஆக்கினையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, இதிலிருந்து நம்ம இந்த 3 வச்சும் ஜெயிக்கலாம். தேவ அன்பினால், தேவ விசுவாசத்தினால், தேவ ஆலோசனையினால் நாம் ஜெயித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.